நமக்கு நம்பகமான பணம்னா பகவான் ஒருத்தன் தான். அவன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமானா உங்க 2 கையும் எம்டியா இருந்தா கூட பரவாயில்ல, முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு இடத்துல கூட உங்களுக்கு தேவைகள் கவனிக்கப்படும். அதற்கு ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் ஏறக்குறைய சமீப காலத்துல உங்களுக்கு சொல்லணும்னா விவேகானந்தர். அமெரிக்காவில் வீதிகள்ல ஆண்டியா அலைஞ்சுக்கிட்டு கொண்டு போன பணம் புறம் போச்சு, சுத்தமா இல்லை, சாப்பாட்டுக்கே வழி இல்லை. அப்போ தன்னிடம் இருந்த கடைசி காசை வச்சு ஒரு கடிதம் வாங்கி, இந்தியாவுக்கு போகக்கூடிய ஒரு கடிதம் வாங்கி தன்னுடைய சக சன்னியாசிக்கு எழுதுற, இந்த கடிதம் உன் கைக்கு வந்து சேரும் போது என்னுடைய உடல் அமெரிக்க நாட்டு குப்பை தொட்டி ஒன்றில் உயிரில்லாமல் கிடக்கும். நான் சாப்பிட்டு 2 நாள் ஆகின்றன. நான் செத்ததாவது இந்தியாவுக்கு தெரிய வேண்டுமே என்பதற்காக உனக்கு இதை நான் எழுதுகிறேன். ஆனால் நான் இப்படி அனாதையாக இறந்து விட்டேன் என்பதற்காக நீ இந்து மதத்தில் நம்பிக்கை இழக்காதே, தொடர்ந்து போரிடு, இது என்னுடைய கர்மா அப்படின்னு லெட்டர் எழுதியிருக்கு. அதை வாங்கி படிச்சுட்டு இங்க ஏற்கனவே அவங்க இங்க பட்னி தான், இங்க ஒண்ணு அவங்க ஒரு நாளைக்கு 5 வேளை சாப்பிட்டு இல்லை. அவருக்கு அப்படியே கண்ணீர் கொட்டுது. அந்த நேரம் பார்த்தா அவருடைய நண்பர் ஒருத்தர், ஏய் நம்ம நரேந்திரன் போட்டோ பேப்பர்ல வந்திருக்காப்பா அப்படின்னு நியூஸ் பேப்பர் வந்திருக்காரு. பார்த்தா அமெரிக்க நாட்டு உலக சமய மாநாட்டை உலுக்கிய இந்தியர் அப்படின்னு ஒரு போட்டோ போட்டு வந்திருக்கு. என்ன இது ஆச்சரியமா இருக்கு. என்ன நடந்ததுன்னா, இந்த கடிதத்தை தபாலில் சேர்த்து விட்ட பிறகு அவர் பசியிலே தள்ளாடி தள்ளாடி நடந்து கொண்டு போகிறார். மனசுக்குள்ள, பகவானே இப்படி இந்த நாட்டுல வந்து சாகணும்னு எனக்கு எழுதியிருக்கேன், என் உடல் கூட பாரத மாதாவின் மடியிலே தவளை எனக்கு பாக்கியம் இல்லையா என்று அப்படியே புலம்பிக் கொண்டு வரும்போது ஒரு ஸ்டேஜில் அவருக்கு மயக்கம், ஒரு குப்பத்தட்டில் போய் விழுந்துட்டார். ஆனா அவர் விழுந்த குப்பத்தட்டி ரொம்ப வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த குப்பத்தட்டி. என்னன்னா, அமெரிக்காவிலே நிகழும் உலக சமய மாநாட்டினுடைய ஆர்கனைசருடைய வீட்டுக்கு எதிர இருக்கிற குப்பத்தட்டி. அந்த ஆர்கனைசருடைய ஒய்ஃப் வந்து ஜன்னல் வழியா இதை பார்த்துட்டு, இந்த ஆளை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி தெரியல, இவருடைய மிடுக்கையும் கம்பீரத்தையும் பார்த்தால் இவர் பெரிய அறிவாளி போல தோன்றுகிறது என்று தன் வேலைக்காரியிடம் சொல்லி அவரை தூக்கி வர செய்து வீட்டுக்குள்ளே முகத்தில் நீர் தெளித்து மயக்கம் தெளிவித்து, டு யூ அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் என்று கேட்டு அவர் யார் எதற்காக வந்தார்ன்றதெல்லாம் தெரிஞ்சு தன் கணவருக்கு அறிமுகப்படுத்தி அவர் கொண்டு போய் உலக சமய மாநாட்டில் அவர் அறிமுகப்படுத்தி அப்புறம் தான் அவர் பெயர் பெற்றார் என்று பார்க்கிறோம். அவர் செல்வமாக நம்பி இருந்தது கரன்சி நோட்டை இல்லை, கடவுள் அருளை தான் நம்பி இருந்தது. கடவுள் அருள் செல்லாத நாடு எதுவும் இல்லை. எல்லா நாட்டிலையும் கடவுள் அருள் இருக்கு, அவைலபிள், செல்லும்.